இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்மளுடைய கணிப்புகளில் 851 அப்படிங்கிற ரிசல்ட் வந்துக்கு நம்ம ஆல் போர்டில் 5 அல்லது 1 இது அப்படியே நம்மளுக்கு வந்து பிசியில் வந்திருக்கு. தினசரி நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்ம பார்க்கும்போது தினசரி அது ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, சி போர்டாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தினசரி அது வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து விதமான வீடியோவும் உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து ஹைப் அப்படின்னு இருந்தால் மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிவ் ஸ்டார் அப்படின்னு வரும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 1 அது நேராகவே நம்மளுக்கு வந்து பிசியில் நேற்று நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேரளா மற்றும் டியர் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ஸோ இப்போ இது வந்து ஏபி பிசி ஏசி அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 51 அப்படின்னு கிடைக்கிது. இந்த 51க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 31 அப்படின்னு சொல்லிட்டு 51 அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்த 51ன்னு கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து 31 இருக்குது. அது கீழே வந்து 07 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோம், சரிங்களா? இந்த இது வந்து ஜஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கோம். 31 07, அதாவது 51க்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற எண்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 51 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல 60 இருக்குது, இந்த இடத்துல 48 இருக்குது. ஸோ நம்ம இங்கே இருக்கிற 51க்கு 60, அதே மாதிரி 51 கீழே இருக்க 48. சரி, இந்த இடத்துல 48ங்கிறத விட இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்டிகுலராக சொல்ல போனால் இந்த 9851 தான் நேற்றுக்குரிய நம்மளுக்குரிய ரிசல்ட்டும். 9851 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னா 9க்கு 0, 8க்கு 1, 5க்கு 4, 1க்கு வந்து 8 அப்படிங்கும்போது இதை அப்படியே நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் 8401, 9க்கு 8, 8க்கு 4, 5க்கு 0, 1க்கு 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய 4Dயில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள். ஓகேங்களா? சரி, இப்போ இது இல்லாமல் வேறு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன பாருங்கள், ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து நேற்று வந்து ரிசல்ட்டும் 9841, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதும் 9841. ஸோ அப்படிங்கும்போது ஒரு வேளை இந்த 0148 அப்படிங்கிறது அப்படியே நம்மளுக்கு மாறி 8401 வரலாம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 51 அப்படிங்கும்போது நம்ம இந்த எண்களை நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்கிற இந்த 51க்கு மேலே இருக்கிற இந்த 60ஐயும் நம்ம வந்து பிசியில் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 751 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 751 இருக்குது. 7க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு வந்து 3. ஓகேங்களா? 3, 7, 6. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7க்கு 2 அப்படிங்கும்போது 8க்கு 3, 376. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 851 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த பர்டிகுலராக இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 851 அப்படின்னா 5க்கு 8 அப்படிங்கும்போது 6க்கு 9, 7க்கு 0, 8க்கு 1. ஸோ 129 அப்படிங்கிறது கிடைக்கிது. நம்ம இதை ஜஸ்ட்டு நோட் பண்ணி வைப்போம். 129 நம்ம நோட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? 129 நம்ம நோட் பண்ணி வைப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 851 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 85க்கு வந்து 49 இருக்குது, 10 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஏபிலையும் நான் வந்து அதை நோட் பண்ணிக்கிறேன். அதாவது 49, 85க்கு 10 அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? சரி,
இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 51 இருக்குது. இப்போ நான் ஏன் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, இது எடுக்கும்போது இது எந்த பேட்டர்னில் வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி ஏபிபிசின்னு அப்படின்னு காமனாக எடுக்கும்போது இதில் அதிகப்படியான செட்டு எது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான் இப்படி எடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ சொல்லப்போனால் இந்த சார்ட்டுக்கு இப்படி பவரில் எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் காமனாகவே பொதுவாக இப்போ எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு 51க்கு இந்த பேர் இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்கிற 51க்கு இங்கே ஒரு பேர் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற 42 இங்கே இருக்கிற 46 ஒரு இந்த 42ம் இங்கே ஒரு 46க்கு பதிலாக 42 இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த தான் இருக்குது 42. ஸோ 42 அப்படிங்கும்போது நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் 42 அல்லது 24 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கெஸிங்கில் பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 8401 376 129. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த 3D அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் பாக்ஸ் ஆக எப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 376 129. அதாவது அந்த 9851 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு இருக்க முன்னாடி வந்த எண் இருக்குது தெரியுங்களா, அதில் வந்து நீங்கள் அப்படி 4D அப்படிங்கும்போது கெஸ்ஸிங்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பண்ணால் 8401 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் கூட கெஸ்ஸிங் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து விதமான வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி, இப்போ நம்மளுக்கு ஏபிசியில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்தாச்சு. 4Dயில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து எப்படி இருக்குது, நம்ம பிசியில் எடுத்த எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 07 60 42. ஓகேங்களா? 42 அப்படிங்கும்போது 24 கூட நம்ம பார்க்கலாம். ஸோ பிசியில் அதிகபட்சமாக சொல்ல போனால் ஒரு 1 2 3 4 5 செட் ஆஃப் எண்கள் தான் நம்மளுக்கு வந்து பிசியில் கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். ஸோ ஏபியில் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 49 10 அப்படிங்கிறது இது ஜஸ்ட்டு நம்ம எடுத்ததில் மேட்ச் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல 85 அப்படிங்கும்போது இங்கே 49 10 அப்படிங்கும்போது ஒருவேளை இந்த கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது இது கூட வரதுக்கு வாய்ப்புகள் மாதிரி இருந்தாலும் இது கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் ரைட் இருக்குது, அதனால் சொல்ல வரேன். ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய இன்றைய கணிப்புகள். சரிங்களா? மறக்காமல் நீங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆல் போர்டில் என்னவாக வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஆல் போர்டில் 1 அதே மாதிரி 1 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. 1 0 அப்படிங்கிறது நம்ம ஆல் போர்டில் ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஓகேங்களா? ஆல் போர்டில் நம்மளோட கணிப்பில் 1 அல்லது 0 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டில் என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து 9 அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பு. 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9 இல்லை என்றால் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 2, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 0 இப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது கணிப்புகள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த கணிப்புகளில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதான் நண்பர்களே நம்மளுக்கு இன்றைக்குரிய கணிப்புகளாக இருக்குது. அதனால் நீங்களும் கணிப்புகள் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுக்குற இன்றைக்கி நம்ம கெஸ் பண்ணதில் நம்மளுக்கு கொடுத்த கெஸ்ஸிங். இது வெறும் முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டுமே. இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது. இதில் கொடுக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.